உலகிலேயே மிகவும் பிரபலமான ஒரு வேதாகமப் பொக்கிஷம் வெறும் புனிதச் சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு கொடிய ஆயுதமாக அல்லது ஒரு பழங்கால இயந்திரமாக கூட இருந்திருக்கலாம் என்று நான் சொன்னால், நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தின் ஆரம்பம் போல் தோன்றலாம். ஆனால் பண்டைய நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள உண்மைகள் பல குழப்பமான கேள்விகளை எழுப்புகின்றன. இன்று நாம் உடன்படிக்கை பெட்டியை, ஆர்க் ஆஃப் த கவனன்ட் பற்றித்தான் பேசப் போகிறோம். இது உண்மையில் என்னவாக இருந்தது? ஒரு தெய்வீக அற்புதமா அல்லது காலத்தை முந்திக் கொண்டு வந்த தொலைந்த தொழில்நுட்பமா? புனிதச் சின்னமா அல்லது ஆயுதமா? உங்கள் முதல் ஊகத்தை இப்போதே கமெண்ட்டுகளில் எழுதுங்கள். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் கருத்து மாறுகிறதா என்று பார்க்கலாம். தொடங்குவோம். முதலில் அங்கீகரிக்கப்பட்ட பதிவின்படி உடன்படிக்கை பெட்டி என்றால் என்னவென்று பார்ப்போம். யாத்ராகமம் புத்தகத்தின்படி சீனாய் மலையில் இதை எப்படி உருவாக்க வேண்டும் என்று மோசேக்கு தேவன் மிக விரிவான வழிமுறைகளை அளித்தார். இது ஒரு எடுத்துச் செல்லக்கூடிய பேழை. கருவேல மரத்தால் செய்யப்பட்ட இதன் நீளம் சுமார் 1.25 மீட்டர், அகலம் மற்றும் உயரம் 75 சென்டிமீட்டர் ஆகும். ஆனால் இதன் கட்டுமானம்தான் மிக சுவாரஸ்யமானது. இது உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தமான தங்கத்தால் முழுமையாக பூசப்பட்டிருந்தது. மேலும் அதன் மூடி, அதாவது கிருபாசனத்தின் மேல் ஒன்றையொன்று பார்த்தபடி தங்கத்தால் வார்க்கப்பட்ட 2 கேருபீன்கள் தங்கள் இறக்கைகளை பேழைக்கு மேல் விரித்திருந்தன. பாரம்பரியத்தின்படி அதற்குள் 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்ட உடன்படிக்கை பலகைகள், ஆரோனின் துளிர்த்த கோல் மற்றும் மன்னா பாத்திரம் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. இஸ்ரவேலர்களுக்கு இது வெறும் வழிபாட்டுப் பொருள் மட்டுமல்ல, தங்கள் நடுவில் தேவன் இருக்கிறார் என்பதற்கான நேரடியான அத்தாட்சியாக அது இருந்தது. அதே சமயம் அது பயபக்தியையும் புனிதமான அச்சத்தையும் தூண்டும் ஒரு பொருளாகவும் இருந்தது. அதை தொடுவதற்கு அல்லது நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி இருந்தது. எந்த ஒரு தவறான செயலும் உடனடி மரணத்தில் முடிந்தது. இது வெறும் சின்னத்தை விடவும் ஏதோ ஒன்று பெரிதாக இதில் இருக்கிறது என்ற எண்ணம் இங்கேயே எழுகிறது. வேதாகமப் பதிவுகள் உடன்படிக்கை பெட்டியின் அளப்பரிய வல்லமையின் வர்ணனைகளால் நிரம்பி வழிகின்றன. அது ஒரு சடப்பொருளாக இருந்து வெறுமனே வணங்கப்படும் விஷயமாக இருக்கவில்லை, மாறாக நிஜத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு செயல்மிகு கருவியாக இருந்தது. மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று யோர்தான் ஆற்றை கடந்ததுதான். உடன்படிக்கை பெட்டியைச் சுமந்து வந்த லேவிய ஆசாரியர்கள் தண்ணீருக்குள் கால் எடுத்து வைத்தபோது 6 அற்புதமாக பிளவுபட்டு இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் வறண்ட தரையில் ஆற்றைக் கடந்து மறுகரைக்குச் செல்ல அனுமதித்தது. இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சக்தி வாய்ந்த நீரோட்டம் ஒரு மரப்பெட்டிக்கு முன்னால் அப்படியே நின்று விடுகிறது. இந்தச் சம்பவம் இஸ்ரவேலர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களின் எதிரிகளின் இதயங்களில் பயத்தையும் விதைத்தது. பழங்கால பதிவுகள் இதை தெய்வீக அற்புதம் என்றும் சர்வ வல்லவரின் சித்தத்தின் வெளிப்பாடு என்றும் விவரிக்கின்றன. ஆனால் நாம் இதை இயற்பியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு முழு ஆற்றையும் நிறுத்தக்கூடிய அவ்வளவு பெரிய சக்தி எதுவாக இருக்க முடியும்? அந்த பெட்டி ஏதேனும் ஒரு விசைப்புலத்தை உருவாக்கியிருக்க முடியுமா? அல்லது உள்ளூர் ஈர்ப்பு விசை குறைபாடுகளை ஏற்படுத்தி இருக்க முடியுமா? இது நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் இங்கு விவரிக்கப்பட்ட இந்த விளைவுக்கு சாதாரண எல்லைகளை தாண்டி ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. இது அதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறன்களின் முதல் வெளிப்பாடுதான். ஆனால் நிச்சயமாக இதுவே கடைசி இல்லை. உடன்படிக்கை பெட்டியின் மிகவும் பிரபலமான, அதே சமயம் திகிலூட்டும் சக்தியை வெளிப்படுத்தும் கதைக்கு நாம் இப்போது வருகிறோம். அதுதான் எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது. இது பலர் சிறுவயதிலிருந்தே அறிந்த கதை. தகர்க்க முடியாத, நன்கு பலப்படுத்தப்பட்ட அந்த எரிகோ நகரத்தை இஸ்ரவேலர்கள் நெருங்குகிறார்கள். நேரிடையான தாக்குதல் சாத்தியமற்றதாகத் தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு வினோதமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. 6 நாட்களுக்கு தினமும் ஒரு முறை மட்டுமே அவர்கள் நகரத்தை சுற்றி வர வேண்டும். முன்னாள் வீரர்கள் நடக்க, அவர்களை தொடர்ந்து எக்காளங்கள் ஊதும் 7 குருக்கள், அதன்பின் உடன்படிக்கை பெட்டியைச் சுமந்த லேவியர்கள், இறுதியில் மற்ற படையினர் என வரிசையாகச் சென்றனர். 7வது நாள் அவர்கள் நகரத்தை 7 முறை சுற்றி வந்தனர். குருக்கள் எக்காளங்களை பலமாக முழங்கினர். மக்கள் அனைவரும் பலத்த சத்தத்துடன் முழக்கமிட்டனர். அவ்வளவுதான். அசைக்க முடியாத எரிகோவின் மதில் சுவர்கள் அடியோடு சரிந்தன. எப்படி? எக்காளங்களின் சத்தமும் மனிதக் குரல்களும் மட்டும் எப்படி கற்களாலான அத்தனை பெரிய கோட்டையை உடைக்க முடியும்?
குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட அதிர்வலைகள் பொருட்களை உடைக்க முடியும் என்ற ஒத்திசைவு ரெசொனன்ஸ் என்ற நிகழ்வை நவீன அறிவியல் அறிந்திருக்கிறது. ஆனால் ஒரு நகரத்தின் மதில் சுவர்களையே இடிப்பதற்கு கற்பனை செய்ய முடியாத சக்தி கொண்ட ஒரு ஆற்றல் மூலம் தேவை. உடன்படிக்கை பெட்டி அந்த ஆதாரமாக இருந்திருக்க முடியுமா? ஒலி அலைகளை அழிக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு தாக்கமாக இம்பல்ஸ் குவித்து அனுப்பும் ஒரு மிகைப்பியாக ஆம்ப்ளிஃபையர் அது செயல்பட்டதா? இந்த கதை உடன்படிக்கை பெட்டியை வெறும் ஒரு புனிதப் பொருளாக மட்டுமல்லாமல் ஒரு உண்மையான ஒலி ஆயுதமாக அக்குஸ்டிக் வெப்பன் அல்லது ஒரு உளவியல் தாக்குதல் ஆயுதமாக மாற்றிவிடுகிறது. உடன்படிக்கை பேழையின் வல்லமை எதிரிகளுக்கு ஆக்கபூர்வமாகவும் அழிவை விளைவிப்பதாகவும் இருந்தது மட்டுமல்ல, அதை கையாள்வதற்கான மிகக் கடுமையான விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு அது மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு ஆபத்தானது. இதை பற்றி வேதாகமத்தில் பல அச்சமூட்டும் கதைகள் உள்ளன. அவற்றில் மிகவும் பிரபலமானது ஊசாவின் கதை. பேழையை ஒரு வண்டியில் எடுத்துச் செல்லும்போது மாடுகள் தடுமாறியதால் அந்த பெட்டி சாய்ந்தது. அதனுடன் சென்ற ஊசா புனிதப் பெட்டியை பிடிக்க வேண்டுமென இயல்பாகவே கையை நீட்டினான். அடுத்த கணம் அவன் அங்கேயே செத்து விழுந்தான். இந்த துணிகரமான செயலுக்காக தேவன் அவன் மீது கோபங்கொண்டார் என்று வேதாகமம் கூறுகிறது. மற்றொரு சம்பவம் பெத்ஷேமேஸ் நகரவாசிகளுக்கு நடந்தது. பெலிஸ்தியர்கள் கைப்பற்றிய பேழையை திரும்பக் கொடுத்தபோது ஆர்வமிகுதியால் அந்த நகர மக்கள் அதனுள் எட்டிப் பார்க்க முயன்றனர். விளைவு பயங்கரமானது. 50,000த்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். வெறும் தொடுதலுக்கோ அல்லது பார்வைக்கோ ஒருவரை கண்மூடித்தனமாக கொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சக்தி என்னவாக இருக்க முடியும்? மத ரீதியான விளக்கம் இதை தேவ கோபம் என்கிறது. ஆனால் அறிவியல் பார்வையில் இது மிகவும் சக்தி வாய்ந்த மின்சார வெளியேற்றம், கடுமையான கதிர்வீச்சுத் தாக்கம் அல்லது அறியப்படாத வேறு ஏதேனும் ஒரு வகையான ஆற்றல் வெளிப்பாடுக்கு ஒத்திருக்கிறது. இந்த கதைகள் வெறும் எச்சரிக்கைகள் மட்டுமல்ல, பண்டைய கால உலகக் கண்ணோட்டத்தின் மூலம் கடத்தப்பட்ட தொழில்நுட்ப பாதுகாப்பு வழிமுறைகளாகவும் டெக்னிக்கல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவை இருக்கலாம். உடன்படிக்கை பெட்டி போர்க்களத்தில் வெறும் சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த ஆயுதமாகவே செயல்பட்டது. இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களுடன் போரிட்ட போது அந்த பெட்டியை தங்கள் முகாமிற்குள் கொண்டு வந்தால் வெற்றி நிச்சயம் என்று நம்பினார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் நினைத்தது போலவேதான் நடந்தது. தங்கள் எதிரிகளின் முகாமுக்குள் கடவுள் வந்துவிட்டார் என்பதைக் கேட்டு பெலிஸ்தியர்கள் திகிலடைந்தனர். ஆனால் அந்த போரில் இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்பட்டு அந்த பெட்டியும் கைப்பற்றப்பட்டது. இங்கிருந்துதான் உண்மையான சுவாரஸ்யம் தொடங்குகிறது. பெலிஸ்தியர்களுக்கு இந்த வெற்றி ஒரு மாபெரும் பேரழிவாகவே மாறியது. அவர்கள் அந்த பெட்டியை அஸ்தோத் நகருக்கு கொண்டு வந்து தங்கள் கடவுளான தாகோனின் கோவிலில் வைத்தார்கள். அடுத்த நாள் காலை தாகோன் சிலை பெட்டிக்கு முன்னால் தரையில் விழுந்து கிடந்தது. அவர்கள் சிலையை மீண்டும் தூக்கி நிறுத்தினார்கள். ஆனால் அடுத்த நாள் அது மீண்டும் விழுந்து கிடந்தது. இந்த முறை அதன் தலையும் கைகளும் துண்டிக்கப்பட்டிருந்தன. அதோடு நில்லாமல் அந்த நகரத்து மக்களுக்கு கொடிய நோய்களும் உடம்பில் கட்டிகளும் ஏற்பட்டன. பயந்து போன பெலிஸ்தியர்கள் பெட்டியை மற்றுமொரு நகரமான காத் நகரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கும் அதே நிலைமைதான் திரும்பத் திரும்ப ஏற்பட்டது. இறுதியில் 7 மாத சித்திரவதைக்குப் பிறகு தங்கள் குருமார்களுடன் ஆலோசித்து அந்த பெட்டியை மீண்டும் இஸ்ரவேலர்களிடமே திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தனர். அதோடு சேர்த்து ஏராளமான விலையுயர்ந்த பரிசுகளையும் கொடுத்து அனுப்பினார்கள். இது கைப்பற்றியவர்களுக்கு என்ன செய்வது, எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று தெரியாத நவீன கால உயிரியல் அல்லது கதிர்வீச்சு ஆயுதத்தை கைப்பற்றியது போன்ற ஒரு கதைதான். பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றி அசாதாரண வல்லமையை வெளிப்படுத்திய அந்த உடன்படிக்கை பெட்டி திடீரென காணாமல் போகிறது. அதற்குப் பிறகு அதைப் பற்றிய நம்பகமான கடைசி பதிவு பைபிளில் உள்ளது. அது முதற் கோவில் அழிக்கப்படுவதற்கு ஏறக்குறைய 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு யோசியா ராஜாவின் காலத்தில்தான் காணப்படுகிறது. பொது சகாப்தத்திற்கு முன் 526இல் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் எருசலேமை ஆக்கிரமித்து அந்த புனித பொருள் வைக்கப்பட்டிருந்த சாலமோன் கோவிலை எரித்து நாசமாக்கினான். பாபிலோனியர்கள் கைப்பற்றி எடுத்துச் சென்ற செல்வங்களின் விரிவான பட்டியலில் உடன்படிக்கை பெட்டி இல்லை. அது சற்று கூட சுவடு தெரியாமல் மறைந்துவிட்டது. அது எங்கே போயிருக்க முடியும்? நெருப்பில் அழிந்து விட்டதா?
அதன் மகத்துவத்தையும் மதிப்பையும் கருத்தில் கொண்டால் அது சாத்தியமில்லை. முற்றுகைக்கு சற்று முன்பு லேவிய ஆசாரியர்களால் இரகசியமாக எடுத்துச் செல்லப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா? இதுதான் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாகும். ஆனால் எங்கே கோவில் மலைக்கு கீழே இருந்த இரகசிய பாதாள அறைகளுக்கா எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டதா? அல்லது அதன் பயணம் இதைவிட மிகத் தொலைவில் இருந்ததா? இந்த மர்மமான மறைவு வரலாற்றின் மிக முக்கியமான தொல்லியல் புதிர்களில் ஒன்றை உருவாக்கியது. மேலும் அது இன்று வரை நீடிக்கும் எண்ணற்ற கோட்பாடுகள், தேடல்கள் மற்றும் ஊகங்களுக்கான தொடக்கப் புள்ளியாக மாறியுள்ளது. சரி, இப்போது நாம் புனித நூல்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு இந்த உடன்படிக்கை பேழையை ஒரு பொறியாளரின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். மிகவும் பிரபலமான முதலாவது அறிவியல் கோட்பாடு என்ன சொல்கிறதென்றால், உடன்படிக்கை பேழை ஒரு மிகப்பெரிய மின்தேக்கி கெப்பாசிட்டர் ஆகத்தான் இருந்திருக்க வேண்டும். நாம் இதை பற்றி புரிந்து கொள்வோம். மின்தேக்கி என்றால் என்ன? மிக எளிமையாகச் சொல்ல வேண்டுமென்றால் அது மின்கடத்தா பொருள், டீலெக்ட்ரிக். ஒன்றால் பிரிக்கப்பட்ட இரண்டு கடத்திகள், கண்டக்டர்ஸ் ஆகும். இப்போது பேழையின் அமைப்பை பாருங்கள். உள்ளேயும் வெளியேயும் இரண்டு அடுக்கு தங்கம். இது ஒரு சிறந்த கடத்தி. நடுவில் உள்ளே இருப்பது உலர்ந்த கருவேல மரம். இது ஒரு சிறந்த மின்காப்பு பொருள். இது 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மின்தேக்கிகளில் ஒன்றான லைடன் ஜார் கிளாசிக் வடிவமைப்பு போல் அல்லவா இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தொழில்நுட்பம் எப்படி வந்திருக்க முடியும்? இந்த கோட்பாட்டின்படி இந்த பேழை நிலை மின்னூட்டத்தை ஸ்டேட்டிக் எலக்ட்ரிசிட்டி சேமித்து வைத்திருக்கலாம். வறண்ட பாலைவனக் காற்று, பூசாரிகளின் ஆடைகள் தரையில் உரசுவது, இவை அனைத்தும் இந்தச் சாதனத்தில் நிலை மின்சாரத்தை உருவாக்கவும் சேமிக்கவும் காரணமாக இருந்திருக்கலாம். பேழையின் மூடியின் மேலிருந்த தங்கக் கெரூப்கள், செருபீம், மின்சாரத்தை வெளியேற்றும் முனைகளாகச் செயல்பட்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை அடைந்ததும் அவற்றுக்கு இடையில் ஒரு தீப்பொறி அல்லது மின்வில், எலக்ட்ரிக் ஆர்க் பாய்ந்திருக்கலாம். இந்த பொறியியல் கோட்பாடு ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிகவும் தர்க்க ரீதியானது மற்றும் பேழையின் பல அற்புதங்களை இயற்பியலின் அடிப்படையில் விளக்குகிறது. பேழையானது ஒரு மின்தேக்கி கெப்பாசிட்டர் ஆக இருந்தது என்ற கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டால், அதன் விளக்கம் மற்றும் அதனை கையாளும் விதிகள் தொடர்பான பல விவரங்கள் புதிய தொழில்நுட்ப ரீதியான அர்த்தத்தை பெறுகின்றன. உதாரணமாக, தங்க வளையங்களில் கோக்கப்பட்ட நீண்ட மரக் கம்புகளைக் கொண்டு அதை ஏன் சுமக்க வேண்டும்? மரம் ஒரு காப்பு பொருள், இன்சுலேட்டர். இந்த கம்புகள்தான் லேவியர்கள் பேழையை நேரடியாகத் தொடாமல் சுமந்து செல்லவும் அதனால் மின்சாரத் தாக்குதலை தவிர்க்கவும் உதவியது. லேவியர்களே லினன் துணியால் செய்யப்பட்ட பிரத்யேக உடைகளை அணிந்து நீராடல் சடங்குகளைச் செய்ய வேண்டியிருந்தது. ஈரமான தோலும் துணியும் மின்சாரத்தை நன்றாக கடத்தும். ஒருவேளை மின்னேற்றம் செய்யப்பட்ட அந்த பொருளை மண் இணைப்பு, கிரவுண்டிங் செய்யவோ அல்லது பாதுகாப்பாக கையாளவோ இது அவசியமாக இருந்திருக்கலாம். பேழையை வெறுமனே தரையில் வைக்கக்கூடாது என்ற தடையும் கூட ஒரு அர்த்தத்தை பெறுகிறது. பூமி ஒரு சிறந்த மின் கடத்தி, அதன் மேல் வைப்பது விரைவான மின்னிறக்கத்திற்கு டிஸ்சார்ஜ் வழிவகுக்கும். பேழையானது தனிமைப்படுத்தப்பட்ட அறையான மகா பரிசுத்த ஸ்தலத்தில், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், நிரந்தரமாக வைக்கப்பட்டிருந்ததும் அதன் மின்னூட்டலை பாதுகாக்க உதவியிருக்கலாம். சடங்கு சார்ந்த கட்டளைகளாக தோன்றும் இவை அனைத்தும் உயர் மின்னழுத்த ஹை வோல்டேஜ் உபகரணங்களை கையாளும் போது பின்பற்ற வேண்டிய அர்த்தமுள்ள பாதுகாப்பு விதிகளாகவே இருக்கின்றன. அவ்வளவே, அவை அந்த காலகட்டத்து மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் விவரிக்கப்பட்டிருந்தன. உடன்படிக்கை பேழையை, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், சுற்றியுள்ள மரண சம்பவங்களுக்கு மின்தேக்கி கோட்பாடு, கெப்பாசிட்டர் தியரி, ஒரு எளிய ஆனால் நுட்பமான விளக்கத்தை வழங்குகிறது. பேழை கவிழ்ந்து விடாமல் இருக்கத் தொட்டு பிடித்த ஊசா கதையை முதலில் பார்ப்போம். உடன்படிக்கை பேழையானது அதிக மின்னேற்றம் செய்யப்பட்ட மின்தேக்கியாக கெப்பாசிட்டர் செயல்பட்டிருந்தால், ஊசா அதை தொட்டபோது அந்த மின்சுற்று அவர் உடலின் வழியே முழுமையடைந்திருக்கும். அவர் திரண்டிருந்த ஆற்றலுக்கான கடத்தியாக கண்டக்டர் செயல்பட்டார். அந்த ஆற்றல் அவர் உடல் வழியே பாய்ந்து அவரது இதயத் துடிப்பை நிறுத்தியிருக்கும். இது துணிச்சலுக்காக கடவுள் அளித்த தண்டனை இல்லை, மாறாக பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு துயரமான விபத்து மட்டுமே.
உள்ளே எட்டிப் பார்க்க முயன்ற பெத்சாமீஸ், பெத் ஷெமெஷ் நகரவாசிகளுக்கும் இதுவே பொருந்தும். அந்த பேழையின் மூடிக்கு மேல் குரூபீம்களுக்கு செருபீம் இடையில் ஒரு மின்வளைவு, எலக்ட்ரிக் ஆர்கிட் டிஸ்சார்ஜ் உருவாகியிருக்க வாய்ப்பிருந்தால் அதை திறக்கவோ அல்லது அதன் அடியில் பார்க்கவோ முயற்சித்தது. அந்த மின்வளைவை நேராக கூர்ந்து பார்ப்பவர்களின் முகத்தில் பாய்ச்சியிருக்கும். அந்த சக்தி வாய்ந்த மின்வளைவு மரணத்தை ஏற்படுத்தும் மின் தாக்குதல்களை மட்டுமன்றி கண் பார்வையை இழக்கச் செய்வது, தீவிரமான தீக்காயங்களை ஏற்படுத்துவது போன்ற விளைவுகளையும் உண்டாக்கியிருக்கலாம். எனவே விவிலியத்தில் பைபிள் கடவுளின் கோபம் என்று சொல்லப்பட்ட நிகழ்வுகள் அந்தக் காலத்திலும் சரி இப்போதும் சரி மாறாமல் செயல்படும் இயற்பியலின் இரக்கமற்ற விதிகளாக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் அந்த கேடகப் பெட்டியின் ஆர்க் மூடிக்கு மேலே உள்ள 2 கேருபீம்களுக்கு செருபிம் இடையில் இருந்து வந்ததாகச் சொல்லப்படும் இறைவனின் குரல் பற்றி என்ன? மோசே அந்த பெட்டி வழியாகவே கடவுளுடன் தொடர்பு கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கும் ஏதேனும் தொழில்நுட்ப விளக்கம் இருக்க முடியுமா? நிச்சயம் இருக்கலாம். மின்முனைகளாக செயல்பட்ட அந்த கேருபீம்களுக்கு இடையில் மின்சார வில், எலக்ட்ரிக் ஆர்க் பாய்ந்திருந்தால் அது காற்றை அயனியாக்கி அயோனைஸ்ட் இருக்கும். இந்த செயல்முறையானது சத்தம், கீச்சிடும் ஒலி மற்றும் ஒளியுடன் வெளிப்படும். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மின்சார வெளியேற்றம், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், பரந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளை உருவாக்க முடியும். பிரபலமான நிக்கோலா டெஸ்லா உட்பட சில ஆய்வாளர்கள் மின்சார வில் வழியாக ஒலியை அனுப்புவதில் பரிசோதனைகளைச் செய்துள்ளனர். ஆகவே அந்த பெட்டி வெறும் மின்தேக்கி கப்பாசிட்டர் மட்டுமல்லாமல் ஒருவிதமான டிரான்ஸ்சீவர் இருந்திருக்கலாமா? அதாவது சில வெளிப்புற சிக்னல்களை ஒலி மற்றும் ஒளியாக மாற்றும் ஒரு கருவியாக இருந்திருக்கலாமா? இந்த யோசனை மிகவும் ஊகத்தின் அடிப்படையிலானதுதான். ஆனால் பேழையின் மிக மர்மமான அம்சங்களுக்கு கூட ஒரு தொழில்நுட்ப அடிப்படை இருக்க வாய்ப்பு உள்ளது என்பதைக் காட்டுகிறது. அந்த இறைவனின் குரல் என்பது நாம் அறிந்த வழக்கமான குரலாக இல்லாமல் மோசேக்கு மட்டுமே தெரிந்த, அவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்த சிக்னல்களின் தொகுப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் மின்சார கோட்பாடு எல்லாவற்றையும் விளக்கப் போதுமானதல்லவெனில், உடன்படிக்கை பெட்டிக்குள் இதைவிட ஆபத்தான நவீனமான ஒன்று மறைந்திருந்தால் என்ன? 20ஆம் நூற்றாண்டில் இதைவிட பயங்கரமான ஒரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. அதாவது உடன்படிக்கை பெட்டி என்பது கதிரியக்கப் பொருட்களை வைத்திருந்த ஓர் உரையாக இருக்கலாம். மீண்டும் உண்மைகளைப் பார்ப்போம். அந்த பெட்டியை எடுத்துச் சென்ற பெலிஸ்தியர்களின் கதையை நினைவு கூர்வோம். பண்டைய நூல்கள் அவர்களை கட்டிகள் அல்லது அழிக்கக்கூடிய புண்கள் தாக்கியதாக கூறுகின்றன. மேலும் அவர்கள் ஏதோ ஒரு நோய் தொற்றால், ஒருவேளை கொறிக்கும் விலங்குகளுடன் தொடர்புடைய தொற்று நோயால் அவதிப்பட்டனர். அந்த காலத்திய நூல்களில் விவரிக்கப்பட்ட அறிகுறிகளான புண்கள், கட்டிகள், முடி உதிர்தல், உள்ளுறுப்பு இரத்தப்போக்கு போன்றவை தீவிர கதிரியக்க நோயின் விளைவுகளை அதிர்ச்சியூட்டும் விதத்தில் ஒத்திருக்கின்றன. கதிர்வீச்சு கண்ணுக்குத் தெரியாதது, அதன் தாக்கம் உடனடியாக உணரப்படாது. ஆனால் அதன் விளைவுகளோ பேரழிவை ஏற்படுத்தக்கூடியவை. இது மரபணு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது, புற்றுநோய்க்கு காரணமாகிறது. பெலிஸ்தியர்கள் பீதியில் உடன்படிக்கை பெட்டியை நகரத்திலிருந்து நகரத்திற்கு மாற்றிய கதை அவர்களுக்கு புரியாத, கண்ணுக்குத் தெரியாத, ஆனால் பயங்கரமான நோய் தொற்று மூலத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முயற்சியாகவே தெரிகிறது. பேழை உண்மையிலேயே கதிர்வீச்சுடன் இருந்திருந்தால் முக்கியமான கேள்வி என்னவென்றால், அதற்கான மூலம் என்ன? பைபிள் கல் பலகைகளைப் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த கல் பலகைகள் சாதாரணமான கற்களுக்கு பதிலாக யுரேனிய தாது போன்ற ஏதேனும் கதிர்வீச்சு தனிமத்தால் செய்யப்பட்டிருக்க முடியுமா? அல்லது பலகைகளுக்கு அப்பால் உள்ளே வேறு ஏதேனும் ஒரு பொருளே கதிர்வீச்சுக்கு மூலமாக இருந்ததா? மிகவும் துணிச்சலான கோட்பாடுகளை ஆதரிப்பவர்கள் இது அறியப்படாத, ஒருவேளை வேற்று கிரகத்தைச் சேர்ந்த ஒரு பொருளாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். உதாரணமாக, ஒரு சிறிய அணு உலை, நியூக்ளியர் ரியாக்டர் அல்லது ஐசோடோப் எரிசக்தி மூலம். இந்தச் சூழலில் பேழையின் மீது பூசப்பட்டிருந்த தங்கம் வெறும் அலங்காரமாக இல்லாமல் கதிர்வீச்சை குறைக்கும் ஒரு பாதுகாப்புத் திரையாக ஷீல்டு பயன்பட்டிருக்கலாம். தங்கம் ஒரு அடர்த்தியான உலோகம் என்பதால் அது கதிர்வீச்சை ஓரளவு உறிஞ்சும் திறன் கொண்டதுதான். ஆனாலும் லீடு இன்னும் திறமையானதாக இருந்திருக்கும்.
அந்த காலத்து தொழில்நுட்பத்தால் ஈயத்தை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கலாம், அல்லது தங்கத்திற்கு வேறு ஏதேனும் அடையாளப்பூர்வமான முக்கியத்துவம் இருந்திருக்கலாம். எப்படியாயினும் இந்த கோட்பாடு பேழையை 21ஆம் நூற்றாண்டின் அளவுகோல்களின்படியும் கூட ஆபத்தான ஒரு பொருளாக மாற்றுகிறது. உடன்படிக்கை பெட்டியை கையாள்வது தொடர்பான கடுமையான விதிகள் கதிரியக்க கோட்பாடு மற்றும் மின்சார கோட்பாடுகள் இரண்டின் அடிப்படையிலும் விளக்கப்படலாம். ஏன் லேவியின் வழித்தோன்றல்கள், அதாவது ஆசாரிய கூட்டம் மட்டுமே அதைத் தொடுவதற்கும் அதைச் சுமந்து செல்வதற்கும் உரிமை பெற்றிருந்தனர்? ஒருவேளை அவர்கள் தலைமுறையாக சடங்கு அறிவை மட்டுமல்லாமல் அந்த ஆபத்தான பொருளை பயன்படுத்துவதற்கான நடைமுறை வழிமுறைகளையும் கடத்தியிருக்கலாம். அவர்கள் அணிய வேண்டிய விசேஷ உடைகள் வெறுமனே சடங்கு ஆடைகளாக இல்லாமல் ஒரு பழமையான பாதுகாப்பு கவசத்தின் வடிவமாக இருந்திருக்கலாம். தூய்மைப்படுத்தும் மற்றும் குளிக்கும் சடங்குகள் உடலிலிருந்து கத்திரியக்க தூசுகளை கழுவி அகற்றும் முறையாக இருந்திருக்கலாம். அணுகலை கட்டுப்படுத்துதல், தனிமைப்படுத்தப்பட்ட அறையில் சேமித்து வைத்தல், இவை அனைத்தும் கதிரியக்க பாதுகாப்புக்கான தர்க்கரீதியான நடவடிக்கைகளாகவே தோன்றுகின்றன. இந்த விதிகளை அறியாத சாதாரண மக்கள் அழிவுக்கு உட்பட்டனர். உதாரணமாக, ஊசா உடன்படிக்கை பெட்டியை தொட்டபோது மரணத்தை விளைவிக்கும் கதிரியக்க அளவை அடைந்திருக்கலாம். இந்த கண்ணோட்டத்தில் மின்னதிர்ச்சியால் ஏற்பட்ட மரணத்தை விட கதிரியக்கத்தால் இவ்வளவு விரைவான மரணம் ஏற்படுவது குறைவுதான். ஆனால் இந்த நிகழ்வுகளை நூல்கள் சுருக்கமாகவும் உருவக வடிவிலும் விவரித்திருக்கலாம், அல்லது அந்த கதிரியக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்து முக்கிய உறுப்புகளின் உடனடி செயலிழப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்போது நாம் மிக மிக சுவாரஸ்யமான, பலருக்கும் புதிரான ஒரு கோட்பாட்டை அணுகுகிறோம். இதுதான் தொல்பழங்கால தொடர்பு கோட்பாடு, பேலியோ கான்டாக்ட் தியரி. இதன் ஆதரவாளர்கள் பூமிக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிகவும் முன்னேறிய வேற்று கிரகவாசிகள் வந்து சென்றுள்ளனர் என்று வலியுறுத்துகிறார்கள். மேலும் பழங்கால புராணங்களில் வரும் பல கடவுளர்கள் உண்மையில் இந்த வேற்று கிரகவாசிகள்தான். இந்த பார்வையில் உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், என்பது கடவுளின் வரைபடத்தின்படி மனிதனால் செய்யப்பட்ட ஒன்றல்ல. மாறாக அது அந்த கடவுள்களால் வழங்கப்பட்ட அல்லது விட்டுச் செல்லப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு கருவி. புகைமண்டலத்திலும் தீச்சுவாலைகளிலும் பயங்கரமான இரைச்சலுக்கு மத்தியில் சீனாய் மலையில் மோசேவுடன் பேசிய அந்த கடவுள் யார்? அவர் விண்கலத்தின் விமானியாகவும் அந்த மலை அந்த விண்கலத்தின் இறங்குதளமாகவும் இருக்க முடியுமா? அப்படியானால் உடன்படிக்கை பெட்டி ஒரு பயன்பாட்டுக் கருவியாக இருந்திருக்கலாம். அதாவது அது பிரதான விண்கலத்துடன் மதர்ஷிப் தொடர்பு கொள்ளும் சாதனமாகவோ சக்தி மூலமாகவோ பூமியின் சூழலை மாற்றியமைக்கும் கருவியாகவோ டெராஃபார்மிங் டூல் அல்லது ஒரு ஆயுதமாகவோ இருந்திருக்கலாம். இதுவே அந்த காலகட்டத்திற்கு மிக மேம்பட்டதாக அதன் வடிவமைப்பு இருந்ததற்கும் அதனை யாராலும் மீண்டும் உருவாக்க முடியாததற்கும் விளக்கமளிக்கிறது. இது பழங்காலத்தின் கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ் ஆகும். அதை பயன்படுத்தியவர்களுக்கே அதன் செயல்பாட்டுக் கொள்கைகள் புரியாத ஒரு தொழில்நுட்பம் அது. தொன்மையான வேற்றுக்கிரக தொடர்பு கோட்பாட்டை, பேலியோ கான்டாக்ட் தியோரி, ஆராய்ந்த சில நிபுணர்கள் இதில் இன்னும் ஆழமாகச் சென்றுள்ளனர். அவர்களின் அனுமானம் என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியின் ஒரு வேலை உணவு தயாரிப்பதுதான். பெட்டிக்குள் இருந்த பொருட்களில் ஒன்று பரலோக மன்னா வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். விவிலியத்தின்படி இந்த மன்னாதான் இஸ்ரவேலர்களுக்கு 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் உணவாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் இது தரையில் வெள்ளை மணிகள் போலக் காணப்பட்டது. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமா, அல்லது ஏதேனும் அதிநவீன தொழில்நுட்ப சாதனத்தின் செயலாக்கமா? இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு வகையான உயிர்ப்புலமாக்கி பயோரியாக்டர் அல்லது உணவு உற்பத்திக் கருவியாக ஃபுட் சிந்தசைசர் செயல்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. காற்றின் ஈரப்பதம், மண்ணில் உள்ள தாதுக்கள் மற்றும் ஆற்றலை அது உள்ளே இருந்த ஒரு மூலமாக இருக்கலாம் பயன்படுத்தி புரதங்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் நிறைந்த சத்தான உயிரிப் பொருளை பயோமாஸ் பெட்டியால் உற்பத்தி செய்ய முடிந்திருக்கும். உதாரணமாக இது குளோரெல்லா, குளோரெல்லா அல்லது பிற ஒரு செல்பாசிகளின் அடிப்படையில் அமைந்திருக்கலாம். இந்த மன்னா இயந்திரம்தான் உயிரே இல்லாத பாலைவனத்தில் ஒரு முழு இனமும் உயிர் வாழ்வதற்கான மிக முக்கியமான சிக்கலை தீர்த்திருக்கும்.
மேலும் பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த மன்னா பாத்திரம் இந்த செயல்முறைக்கான ஒரு மாதிரி சாம்பிள் அல்லது ஆரம்ப கலாச்சாரமாக ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்திருக்கலாம். இது வெறும் கற்பனையா? நிச்சயமாக. ஆனால் இந்த கோட்பாடானது விவிலியத்தின் மற்றொரு அற்புதத்திற்கு ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை வழங்க முயல்கிறது. எரிகோவின் வீழ்ச்சிக்கு மீண்டும் வருவோம். ஆனால் இந்த முறை நாம் அதை வேற்றுக்கிரக தொழில்நுட்பத்தின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அந்த உடன்படிக்கை பெட்டி உண்மையிலேயே ஒரு வேற்றுகிரக சாதனமாக இருந்திருந்தால் அதன் ஆற்றல்கள் ஏறக்குறைய எல்லையற்றதாக இருந்திருக்கும். ஒலி அதிர்வு மூலம் சுவர்கள் விழுந்தன என்ற கோட்பாடு பல சாத்தியங்களில் ஒன்று மட்டுமே. ஒருவேளை அந்த பெட்டி மனித காதுகளுக்கு கேட்காத குறைந்த அதிர்வெண் கொண்ட, ஆனால் நடுக்கம், பீதி மற்றும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ராசவுண்ட் குறைந்த அதிர்வெண் ஒலி அலைகளை வெளியிட்டிருக்கலாம் அல்லவா? அல்லது அது கற்களின் கட்டமைப்பை வெப்பமாக்கி சிதைக்கக்கூடிய இலக்கு வைக்கப்பட்ட மைக்ரோவேவ் துடிப்புகளை டைரக்டட் மைக்ரோவேவ் பல்சஸ் உருவாக்கியதா? இதைவிட மிக தைரியமான ஒரு கருதுகோள் என்னவென்றால் அது உள்ளூர் ஈர்ப்பு விசை மாற்றம், லோக்கலைஸ் கிராவிட்டி ஆல்டரேஷன். அந்த சாதனம் சுவர்களைச் சுற்றியுள்ள ஈர்ப்பு புலத்தை ஒரு சில வினாடிகளுக்கு பலவீனப்படுத்தி அதன் சொந்த எடையின் கீழ் அவை உடனடியாக சரிந்து விழும்படி செய்திருக்கலாம். இந்த பார்வையில் எக்காளங்களின் ஓசையும் மக்களின் கூச்சலும் ஒரு சடங்கு ரீதியான மூடுதலாக, கவனத்தை திசை திருப்புவதற்கான தந்திரமாக, அல்லது ஒருவேளை அந்த சாதனத்தை இயக்கும் கட்டளையாக கூட இருந்திருக்கலாம். பண்டைய மனிதர்களுக்கு இது முற்றிலும் ஒரு மந்திரமாகவும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவதாகவும் தோன்றியிருக்கும். ஆனால் ஒரு அதிநவீன நாகரிகத்தை பொறுத்தவரை இது வெறும் வழக்கமான கள பொறியியல் அல்லது இராணுவ உபகரணத்தின் பயன்பாடாகத்தான் இருந்திருக்கும். பேழை வரலாற்றிலிருந்து மறைந்த பிறகு அதை தேடும் வேட்டை தொடங்கியது. மிகவும் பரபரப்பான தொன்மக்கதைகளில் ஒன்று அந்த பேழையை டெம்ப்ளர் வீரர்களுடன் இணைக்கிறது. 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிறுவப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இராணுவ துறவற சபை கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கு ஜெருசலேமில் இடிக்கப்பட்ட சாலமோன் ஆலயத்தின் இடத்தில் ஆலயமலைக்கு மேலே அமைந்திருந்தது. இந்த தொன்மத்தின்படி அவர்களின் முக்கிய இரகசிய நோக்கம் புனிதப் பயணிகளை பாதுகாப்பது அல்ல, மாறாக தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியே ஆகும். ஆலயத்தின் அடித்தளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களையும் புனிதச் சின்னங்களையும் அவர்கள் தேடினார்களாம். கதையின்படி அவர்கள் அதை கண்டுபிடித்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் கண்டெடுத்தவற்றுள் உடன்படிக்கை பேழையும் இருந்திருக்கலாம். இந்த கண்டுபிடிப்புதான் டெம்ப்ளர்களின் நம்ப முடியாத செல்வத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஆதாரமாக மாறியதென்று இந்த கோட்பாட்டை ஆதரிப்பவர்கள் நம்புகிறார்கள். 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த சபை அழிக்கப்பட்டபோது அதன் பொக்கிஷங்கள் பேழையையும் சேர்த்து எந்த தடயமும் இன்றி மறைந்து போயின. அதை அவர்கள் எங்கே எடுத்துச் சென்றிருக்க முடியும்? இதை பற்றி பலவிதமான ஊகங்கள் உள்ளன. மர்மமான குறியீடுகள் நிறைந்த புகழ்பெற்ற ராஸ்லின் தேவாலயம் கட்டப்பட்ட ஸ்காட்லாந்து, போர்ச்சுகல் அல்லது கொலம்பஸுக்கும் மிக முன்னதாகவே வட அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். டெம்ப்ளர் பொக்கிஷங்களை தேடுவதும் பேழையை தேடுவதும் 2 மாபெரும் மர்மங்களாகும். ஒருவேளை இவற்றுக்கு பொதுவான தீர்வு இருக்கலாம். உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், டெம்ப்ளர் வீரர்கள், நைட்ஸ் டெம்ப்ளர் மற்றும் மற்றொரு பிரபலமான கிறிஸ்தவ நினைவுச் சின்னமான டுரின் சவத்துணி, ஷ்ரவுட் ஆஃப் டுரின் ஆகிய 3ஐயும் இணைக்கும் மிகவும் விசித்திரமான ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த சவத்துணி என்பது ஒரு லினன் துணியாகும். இதில் மனித உருவம் ஒன்று எதிர்மறையான பிம்பமாக காணப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவினுடையது என்று நம்பப்படுகிறது. இந்த பிம்பம் எப்படித் தோன்றியது என்பது குறித்து அறிவியலாளர்கள் மத்தியில் இன்றும் விவாதம் நீடிக்கிறது. இது வரையப்பட்டதோ அல்லது தீயால் எரிக்கப்பட்டதோ அல்ல, மாறாக துணியின் இழைகளின் அமைப்பில் ஏற்பட்ட மிக நுண்ணிய மாற்றம் மட்டுமே இது. ஆகவே கிறிஸ்டோபர் நைட் மற்றும் ராபர்ட் லோமஸ் போன்ற சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த சவத்துணியில் உள்ள பிம்பம் ஒரு சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு பிரவாகத்தின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் இந்த கதிர்வீச்சுக்கு மூல காரணமாக இருந்தது உடன்படிக்கை பெட்டியாக இருந்தால் என்ன ஆகும்? டெம்ப்ளர் வீரர்கள் ஒரு மர்மமான தலையை வழிபட்டதாகவும் அந்த சிரசு அவர்களுக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்ததாகவும் ஒரு பழங்கதை சொல்கிறது. ஒருவேளை அந்த தலைமை என்பது
உடன்படிக்கை பெட்டியின் தாக்கத்திற்கு உள்ளான ஒரு மனிதராக இருக்கலாம் அல்லவா? மேலும் இந்த சவத்துணியானது அந்த அசாதாரண நிகழ்வின் ஒருவித புகைப்படப் பதிவாக இருக்கலாம். இந்த கோட்பாடானது அந்த 3 பெரும் மர்மங்களையும் ஒன்றிணைக்கிறது. மேலும் உடன்படிக்கை பெட்டிக்கு அளிக்கும் சக்தி மட்டுமல்லாமல் எக்ஸ்ரே கருவியைப் போல உருவங்களை ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்யும் திறனும் இருந்தது என்றும் இது நம்பச் சொல்கிறது. உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்ற கேள்வியில் மிகவும் பிரபலமான, அதே சமயம் அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்கப்படும் ஒரு கூற்று நம்மை ஐரோப்பாவுக்கு அல்லாமல் ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவுக்கு அழைத்துச் செல்கிறது. இதுதான் ஆச்சரியமான விஷயமும் கூட. எத்தியோப்பியாவின் தேசிய காவியமான கெப்ரா நாகஸ்ட் அரசர்களின் மகிமை கீர்த்தி கூற்றுப்படி புகழ்பெற்ற ஷீபா ராணி எத்தியோப்பியாவைச் சேர்ந்தவர்தான். அவர் ஜெருசலேமில் சாலமோன் அரசரை சந்தித்தார். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் மெனலிக். மெனலிக் வளர்ந்ததும் தன் தந்தையை பார்க்க ஜெருசலேமுக்குச் சென்றார். சாலமோன் அவரை ஏற்றுக்கொண்டார். அங்கேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மெனலிக் தன் தாய் நாட்டுக்கு திரும்ப முடிவு செய்தார். அப்போது ஒரு கூற்றுப்படி அவர் உடன்படிக்கை பெட்டியின் அசலை திருடிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு போலியான பெட்டியை வைத்து யாருக்கும் தெரியாமல் கடத்திச் சென்றார். மற்றொரு மிகவும் மேன்மையான கூற்றுப்படி இஸ்ரேலில் வரவிருக்கும் ஒழுக்கக்கேட்டைக் கண்ட அங்கிருந்த மத குருமார்கள் அந்த புனித பெட்டியை பாதுகாக்க மெனலிக்கிடமே அதை மனமுவந்து கொடுத்து அனுப்பினர். எப்படியாயினும் இந்த கதையின்படி மெனலிக் உடன்படிக்கை பெட்டியை எத்தியோப்பியாவுக்கு கொண்டு சென்றார். இன்றும் அது அங்கேயே பாதுகாக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு எத்தியோப்பிய தேசத்தின் அரசியல் மற்றும் மதத்தின் அடிப்படையாகும். லட்சக்கணக்கான எத்தியோப்பியர்களுக்கு இது வெறும் கட்டுக்கதையோ புராணமோ அல்ல. மாறாக இது ஒரு வரலாற்று உண்மை. எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. உண்மைக்குரிய ஏற்பாட்டுக் கிடாரம் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அக்சும் நகரில் உள்ள சியோன் அன்னை ஆலயத்தோடு இணைந்த ஒரு சிறிய வழிபாட்டுக் கூடத்தில்தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த புனிதச் சின்னத்தை அணுகுவது என்பது மிகக் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதை ஒரே ஒரு துறவி மட்டுமே பாதுகாக்கிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் அப்பணிக்குத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் அந்த வழிபாட்டுக் கூடத்தை அவர் ஒருபோதும் விட்டு வெளியேற மாட்டார். எத்தியோப்பியன் திருச்சபையின் தலைவர் அல்லது நாட்டின் ஜனாதிபதி உட்பட வேறு யாரும் அந்த கிடாரத்தைக் காண முடியாது. அந்த கோலத்தைக் காண உலகிலேயே அனுமதிக்கப்பட்ட ஒரே நபர் அந்த பாதுகாவலர் மட்டுமே. வருடத்தில் ஒரு முறை திம்காட் ஞான ஸ்நானம் பண்டிகையின் போது ஏற்பாட்டு கிடாரத்தின் பிரதி, அதாவது தபோட் என்று அழைக்கப்படுவது, ஆலயத்திலிருந்து வெளியே எடுத்து வரப்படுகிறது. ஆனால் அசல் கிடாரம் எப்போதும் மறைக்கப்பட்டே வைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் கிரஹாம் ஹான்காக் போன்ற சில மேற்கத்திய ஆய்வாளர்கள் அந்த புனிதச் சின்னத்தை நேரில் காண அல்லது குறைந்தபட்சம் அதன் உண்மைத்தன்மையை நிரூபிக்க முயற்சிகள் செய்தனர். ஆனால் அனைத்து முயற்சிகளுமே வீணாயின. எத்தியோப்பியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏற்பாட்டு கிடாரத்தின் ஆற்றலைக் காண இந்த உலகம் இன்னும் தயாராகவில்லை. மேலும் அது வெளியில் தோன்றுவது என்பது காலத்தின் முடிவை, அதாவது யுக முடிவை நெருங்குகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கும். இதை நம்புவதும் நம்பாததும் அவரவர் தனிப்பட்ட விஷயம். இருப்பினும் உலகிலேயே மிகப்பெரிய அந்த புனிதச் சின்னம் தங்களிடம்தான் உள்ளது என்று உறுதியாகச் சொல்லக்கூடிய ஒரே இடம் இதுதான். கடைசியில் நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம்? ஒருபுறம் பண்டைய நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த ஒரு அரும்பொருள் ஆர்டிஃபேக்ட், மறுபுறம் இன்று அதன் இருப்புக்கான உறுதியான பௌதிக ஆதாரங்கள் மெட்டீரியல் எவிடன்ஸ் முற்றிலும் இல்லை. எத்தியோப்பியர்கள் உண்மையில் அந்த பேழையை வைத்திருந்தால் ஏன் அவர்கள் உலகிற்கு ஆதாரங்களை வழங்கவில்லை? ஒரு எளிய அறிவியல் பகுப்பாய்வு கூட அவர்களின் கூற்றுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ முடியுமே. ஒருவேளை அந்த புனிதப் பொருள் ஒரு நகலாக இருக்குமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்களோ? அப்படி இருக்குமானால் அது அவர்களின் மத நம்பிக்கையின் அடித்தளத்தையும் தேசிய பாரம்பரியத்தையும் தகர்த்துவிடும் என பயப்படுகிறார்களோ? அல்லது அவர்கள் சொல்வது சரிதான், அந்த பொருள் உண்மையிலேயே மிகவும் ஆபத்தானது என்பதால் அதை பூட்டி வைத்திருப்பது நல்லது என்று நினைக்கிறார்களா? இல்லை, உண்மையான உடன்படிக்கை பேழை என்ற ஒன்று நீண்ட காலத்திற்கு முன்பே இல்லாமலாகிவிட்டதா? அது அழிக்கப்பட்டிருக்கலாம், தொலைந்திருக்கலாம், அல்லது அதன் பயன்பாட்டு காலம் முடிந்து அது வெறும் சாதாரண பழைய பெட்டியாக மாறியிருக்கலாம். உடன்படிக்கை பேழையின் இந்த மர்மம் மனித குலத்திற்கான ஒரு சரியான கண்ணாடி போல இருக்கிறது.
ஒரு விசுவாசி அதில் தெய்வீக அற்புதத்தை பார்க்கிறார். ஒரு விஞ்ஞானி ஒரு தொழில்நுட்ப முன்மாதிரியை புரோட்டோடைப் பார்க்கிறார். ஒரு சதித்திட்டவாதி கான்ஸ்பிரசி தியோரிஸ்ட் வேற்று கிரகப் பொருளை பார்க்கிறார். ஆனால் அது கண்டறியப்படும் வரை இந்த கருத்துக்களில் எதுவாக இருந்தாலும் அதற்கு நிழலாட வாய்ப்பு உள்ளது. இது நம்முடைய கற்பனைக்கும் தொடர்ச்சியான ஆய்வுகளுக்கும் பெரியதொரு வெளியை விட்டுச் செல்கிறது. இப்போ பார்த்தா இது ஒரு பெரிய திருப்பம். வெளியில் சாதாரணமாக தெரிந்த தங்கம் வேய்ந்த அந்த மரப்பெட்டி நம் கண்முன்னே ஒரு பிரம்மாண்ட மின் தேக்கியாகவும் கெப்பாசிட்டர் கதிரியக்கப் பொருட்களைக் கொண்ட கொள்கலனாகவும் ரேடியோ ஆக்டிவ் கண்டெய்னர் ஏன் பல்துறை வேற்றுக்கிரக இயந்திரமாகவும் கூட மாறியிருக்கிறது. ஒரு புனிதப் பொருளாக இருந்த இந்த விஷயம் ஒரு பேரழிவு ஆயுதமாக மாறுவதற்கு இடையில் இருப்பது ஒரேயொரு அடி தூரம்தான். உடன்படிக்கை பெட்டகம் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் மனித வரலாற்றில் உள்ள மிகப்பெரிய மிகவும் புதிரான மர்மங்களில் ஒன்றாகவே இன்றும் இருக்கிறது. பைபிள் நூல்கள் அதைப் பற்றி விவரிக்கும் பயமும் ஆச்சரியமும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இது வெறுமனே நம்பிக்கையின் சின்னமாக இல்லாமல் அதை விடவும் மிகப்பெரிய ஒன்றாக இருந்திருந்தால் என்ன? நம் முன்னோர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தொழில் நுட்பத்தை அவர்கள் சந்தித்திருந்தால், அதை பற்றி அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழியான அற்புதங்கள் மற்றும் தெய்வீகத் தலையீட்டின் மொழி மூலம் விவரித்திருந்தால் என்ன? இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி. வரலாறு மற்றும் கோட்பாடுகளின் இந்த சிக்கலான பயணத்தில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எங்களுடைய இந்த புதிய சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும். அத்துடன் புதிய ஆய்வுகளை தவறவிடாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவிப்புகளைப் பெற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி, உடன்படிக்கை பெட்டகம் உண்மையில் என்னவாக இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது ஒரு தெய்வீக கலைப்பொருளா, ஆர்டிஃபேக்ட், இழந்த ஒரு தொழில்நுட்பமா, அல்லது அழகும் படிப்பினையும் கொண்ட ஒரு கட்டுக்கதையா? உங்களுடைய மிகவும் துணிச்சலான கோட்பாட்டை கீழே உள்ள காமெண்ட்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களை படிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம்.